இது நம்மளோட வண்டியாச்சே. என்னங்க, இது டீனாவும் ஆகாஷும் போன வண்டி. ஓ மை காட். ஆகாஷ், டீனா, பசங்க காணோம். மறுபடியும் நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். வண்டி இங்க தான் இருக்கு. 2 பசங்களும் இங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க. இந்த இடத்தை பார்க்கவே பயமா இருக்குங்க. இது பயங்கரமான காட்டு பகுதியாச்சே. டீனாவும் ஆகாஷும் இந்த இடத்துல வண்டி நிறுத்த வேண்டிய அவசியம் என்னன்னு தான் தெரியலங்க. 2 பேர்ல யாருக்குமே ஃபோன் போக மாட்டேந்தே. வழிப்பறி மாதிரி எதுவுமே தெரியலண்ணே. ஏன்னா பொருட்கள்லாம் வண்டியிலேயே இருக்கு. இந்த ஆள் இல்லாத ரோட்ல பசங்க வண்டி விட்டு எங்க போயிருப்பாங்க? என் 2 பசங்களும் எங்க தான் போயிருப்பாங்கன்னு தெரியலையே. அவங்களுக்கு என்னதான் ஆயிருக்கும்? மீரா, மீரா, நம்ம பசங்களுக்கு எதுவும் நடந்திருக்காது. அமைதியா இரு, பயப்படாத. வா, அக்கம் பக்கத்துல போய் நம்ம தேடி பார்க்கலாம். ஆகாஷ், டீனா, ஆகாஷ், ஆகாஷ், டீனா, ஆகாஷ், ஏதாவது கேக்குதா உங்களுக்கு? எங்க இருக்க? ஆகாஷ், டீனா, ஆகாஷ், நாங்க பேசுறது கேக்குதா? எங்க இருக்க? மீரா, வண்டி இங்க இருக்கு. பசங்களும் இங்க தான் இருப்பாங்க. அண்ணே, இங்க எங்கேயுமே அவங்க இருக்கிற மாதிரி தெரியல. பக்கம் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. என்ன பண்ணலாம் இப்போ? அமைதியா இருங்க. இது யாரு? யாரு நீ? யாரு நீ? போ, இங்க இருந்து போயிடு. மெதுவா பேசு. சத்தம் வரவே கூடாது. இல்லனா அவ வந்துருவா. யாரு வந்துருவா? யாரு வந்துருவா? தன்னோட தலைய தன்னோட கையில வச்சுக்கிட்டு சுத்துமே, அது வந்துடும். அது வந்துடும். சீக்கிரம் வண்டிக்குள்ள ஏறுங்க. வேகமா வண்டியில ஏறுங்க. அது வந்துடும். அது வந்துடும். அது வந்துடும். அது வந்துடும். அப்புறம் ஒரு பொம்பளை வந்தா. அவளுக்கு தலை இல்ல. அவ என்ன கொலை பண்ண வந்தா. அவளோட வெட்டப்பட்ட தலை அவ கையில இருந்துச்சு. அவ என்ன கொலை பண்ணிடுவா. என்ன காப்பாத்துங்க. ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர் சார், என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு? மிஸ்டர் அமித், உங்க வத்சலா டாக்டர் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. அவளை அமைதிப்படுத்துறதுக்கு 10 இன்ஜெக்ஷன் போட்டுட்டேன். ஆனா அதால எந்த யூஸும் இல்ல. அப்படியா? அப்படின்னா என்ன அவளுக்கு? அவங்களோட மனசு தலையில்லாத ஒரு பொண்ணை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க மனசுல ஏதேதோ பயங்கரமான யூகம் பண்ணி வச்சு அவஸ்தைப்படுறாங்க. அவங்க மூளைக்குள்ள என்னென்னமோ ஓடுது. ஓ மை காட். டாக்டர் சார், என் ஒய்ஃபுக்கு சரியாயிடுமா? ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த சேஞ்சஸ அவங்களுக்குள்ள எப்போ நோட்டீஸ் பண்ணீங்க? நேத்து ராத்திரி பஸ்ல போன வண்டி தாலியா ரோட்ல ரிப்பேர் ஆயிடுச்சு. அவளை நான் கூப்பிட போனேன்.
அப்பத்திலிருந்து இவன் நிலைமை இப்படித்தான் இருக்கு. இது பாருங்க நமித், அவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கள சீக்கிரமாவே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுங்க. சார், தஹலியா ரோட்ல தான் வத்சலா மேம்க்கு ஏதோ நடந்திருக்கு. அங்க போனதான் என்னன்னு தெரியும். என்னங்க, நாம அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோமே, ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? நம்ம பசங்க எப்படிதாங்க நமக்கு கிடைப்பாங்க? எனக்கு என்னவோ அந்த கொலகார பொம்பளை அவங்க 2 பேரும் ஏதோ பண்ணிட்டான்னு தோணுது. அண்ணே, கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. பசங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னே தெரியல. உமேஷ், நம்ம இப்ப சிஐடிக்கு ஃபோன் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணுது. நான் பண்றேன்னா. என்னங்க, யாருங்க கதவு இந்த மாதிரி தட்டுறாங்க? நான் போய் பார்க்கறேன். இல்லை டாக்டர் சார், நான் என் ஒய்ஃபை எந்த ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கறதா இல்லை. உங்களுக்கு முன்னாடியே 4 டாக்டருங்க எனக்கு இதே அட்வைஸ் தான் கொடுத்தாங்க. ஏன் டாக்டர், என் வத்சலாவுக்கு வீட்டிலே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்ல? வாங்க, இந்த பக்கமா வாங்க. பெட் மேல எந்த ரத்தமும் இல்லை. யார் நீ? வெளியே வா, வெளியே வா. சார், டீனாவும் ஆகாஷும் வந்த வண்டி இதுதான் சார். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் பசங்க ஆபத்துல மாட்டினாங்க. சார், அந்த பயங்கரமான பொம்பளை அந்த பக்கமா தான் சார் நின்னுக்கிட்டு இருந்தா. ஆமா சார், என் பொண்ணு அவ தான் சார் கொலை பண்ணியிருக்கா. என் பையனையும் அவ தான் சார் கடத்திட்டு போயிருக்கா. சார், சார் வண்டிக்குள்ள எல்லாமே சரியா தான் இருக்கு. ஆனா சார், இங்க ஸ்ட்ரகிள் நடந்த மாதிரி எதுவும் தெரியல. அப்படியா? இங்க வெளியே ரோட்லயும் எதுவும் நடந்த மாதிரி எல்லாம் தெரியலையே. சார், என்னோட ஆகாஷுக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? சார், நேத்து அவளோட கையில ஒரு அருவாள் வச்சிருந்தா. அருவாவா? சார், சார் ஆகாஷ் இன்னும் அந்த பொண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டு தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அதோட ஆனா டீனா மட்டும் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிருக்கா. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க சொல்ற அந்த பொம்பளை ஆகாஷ் இந்த காட்டுக்குள்ளதான் இழுத்துட்டு போயிருப்பா. ஆமா சார், ஆகாஷ் இன்னும் காட்டுக்குள்ளதான் இருக்கான்னு தோணுது. வாங்க போய் பார்ப்போம். சார், நாங்களும் உங்க கூட வரோம் சார். இல்ல, நீங்க இங்கே இருங்க. காடு எப்போ ரொம்ப ஆபத்தானது. ஆக்சுவலி நீங்க வீட்டுக்கு போங்க. எங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சுன்னா நாங்க இன்ஃபார்ம் பண்றோம். ஓகே? சரிங்க சார். டாக்டர் சார், ரத்த காயத்தோட ஒரு பேஷண்ட் இங்க வந்தாங்களே, அவர் இப்ப எங்க இருக்காரு? சார், அந்த ஆள் உள்ளதா இருக்காரு. கான்ஷியஸா இருக்கானா இல்ல அதுவும் இல்லையா? இல்ல சார், சுயநினைவு வந்திருக்கு. ஆனா ஏதோ சம்மந்தம் இல்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அவரை நாங்க பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்க.
நமித்? யாரு? நாங்க சிஐடில இருந்து வரோம். உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எங்க கிட்ட கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கொலை பண்றாங்க, என்ன கொலை பண்றாங்க. என்னோட வத்சல என்ன கொலை பண்றா. நீங்களே அவன்கிட்ட கேளுங்க. என்ன என்ன திட்டுவா, தினமும் அடிப்பா. நான் எப்பவுமே அவன் மேல நான் கோபப்பட்டதே இல்லை. ஆமா சார், நான் அடிக்கடி அண்ணி பாவம் கத்தி கூச்சல் போடுறத கேட்டிருக்கேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கவலை இருக்குன்னு மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். நமித், நாங்க உங்க ஒய்ஃபை பார்த்துட்டோம். அவங்களுக்கு ஆக்சுவலா ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இல்லைன்னா திடீர்னு ஏன் அவங்க அப்படி நடந்துக்க போறாங்க? ஐயா கடவுளே, தெரியல தெரியல. அன்னைக்கு தாலியா ரோட்ல இருந்து வந்ததுல இருந்து யாரோ தலை வெட்டப்பட்ட பொண்ணை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா. புதுசா யார பார்த்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம அடிக்க வந்துருவா. மறுபடியும் தகலியாரோட கண்டிப்பா அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. அங்க போனதான் எல்லாம் சரியாகும். இத பார்த்தா பேய் படத்துல வர பங்களா மாதிரியே இருக்கு. காட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு இடமா? எனக்கு தெரிஞ்ச இந்த டீனாவும் ஆகாஷும் இந்த வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க. நிறைய படத்தெல்லாம் பார்க்காது சரியா? ரொம்ப நல்லதா போச்சு. இந்த நடு காட்டில் எங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்களே. எனிவேஸ், என்னோட பேரு டிகே. அப்புறம் இது என்னுடைய மனைவி ராகவி. அட உள்ள வாங்க, உள்ள வாங்க ப்ளீஸ், உள்ள வாங்க. வாங்க வாங்க. சார், இவங்க 2 பேரும் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. பல நாளா தெரிஞ்சவங்க மாதிரி இல்ல பேசுறாங்க. ரொம்ப நல்ல வீடு. தேங்க்யூ. அக்கம் பக்கத்துலலாம் சுத்தமா வீடுங்களே இல்லையே. இப்படி தனியா ஒரு காட்டுக்குள்ள வீடு கட்டியிருக்கீங்களே. கட்டல சார், வாங்கண்ணே. அது என்னன்னா, நாங்க 2 பேருமே ஒரு ஆர்டிஸ்டுங்க. எங்க கலை தாகத்தை தணிக்கிறதுக்காக இந்த அமைதியான நிசப்தமான ஒரு தனிமையான இடம் தேவைப்பட்டுச்சு. ஆமா சார், எங்க வீடும் இதே இடம்தான், எங்க உலகமும் இதே இடம்தான். ஆமாமா, நான் உங்களுக்கு இன்னொரு விஷயமா சொல்ல நினைக்கிறேன். இந்த தனிமையான இடத்துல நாங்க இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா கலை உலகத்துல எங்களுக்குன்னு ஒரு பெரிய பேர் இருக்கு. ஓ அப்படியா? எப்போ அது இந்த வீடு எப்போ வாங்குனீங்க? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இதை வாங்கணும். ஆனா இப்போ எங்களுக்கு ஞாபகம் கூட இல்ல எப்போ வாங்கணும்ன்றது. ஆனா நேத்து இங்க யார் வந்தாங்கன்னு அந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்கும்ல? ஆமா சார், கண்டிப்பா. ஆனா என்னன்னா, நேத்து இங்க யாருமே வரல. இந்த போட்டோஸை பாருங்க. நல்லா யோசிச்சு கரெக்டா சொல்லுங்க. இவங்க 2 பேர்ல யாராவது இங்க வந்தாங்களா? இல்ல மேடம், நாங்க இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்ததில்ல. இது யாரு? இது எங்களோட பொண்ணு ஆஞ்சிதா. 14 ஜூலை 2013 பிளேக் வந்ததுனால இறந்துட்டா. அடிக்கடி எங்க பொண்ணு ஞாபகமாவே எனக்கு இருக்கும்.
உங்ககிட்ட நாங்கள் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே போகிறோம். நாங்கள்லாம் யார், எதுக்காக உங்ககிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறோன்னு உங்களுக்கு தோணலையா? சரி, இப்ப சொல்லுங்க, நீங்கெல்லாம் யாரு? நாங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள யாரு? இல்லையே, யாரும் இல்ல. யாரும் இல்லையா? இந்த பக்கம் தானே வந்தாங்க. நம்மள பார்த்துட்டு ஓடி ஒளிஞ்சிருப்பாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். ஆகாஷ் அவங்க கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துடலாம். சுற்ற இரு. கண்ண கீழே இறக்கு. யார் நீ? அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த? கையில இருக்கிறத கீழே போடு. டீனாவை கொன்னது நீயா? ஆகாஷ் எங்க? மெல்லமா பேசு, அவ கேட்டுருவா. அவ அவ உன் பின்னாடி நிக்கிறா. யார் என் பின்னாடி இருக்கா? யாரும் இல்ல. இவங்களுக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன். யார் அங்க இருக்காங்க? பின்னாடி யார் இருக்கா? அவதான் உன் பின்னாடி இருக்கா. தலை இல்லாத அந்த பொண்ணு தன்னோட தலைய கையில வச்சு சுத்திட்டு இருக்கவ. சார் சார், இந்த வத்சலா மாதிரியே இவ்வளவு அந்த தலையில்லாத முட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கா சார். எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்ல. யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அருவாள கீழே இருக்கு. கீழே இருக்கு. நான் அவளை கொலை பண்ண போறேன். நான் அவளை கொலை பண்ண போறேன். நான் அவளை கொலை பண்ண போறேன். அவளை கொலை பண்ண போறேன். நிறுத்துன்னு சொல்றேல. டாக்டர் ரேகா, நான் நினைக்கிறதா நீங்களும் நினைக்கிறீங்க. எஸ் சார். ஆனா இது என்னது? கொஞ்சம் தான் இப்போ தெரிய வந்திருக்கு. மற்றதெல்லாம் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தெரிய வரும். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கலர்ட் ஏரியாஸை பார்க்குறீங்கல்ல, இது பிரெயின் டெய்லோட நர்வ்ஸ் கிட்ட வருது. இந்த ரெண்டு லேடிஸ்க்கும் மூளையில ஒரே இடத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. சலோங்கி சார், இவங்களோட நினைவுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இவங்களுக்கு நேச்சுரலா எந்த பிரச்சனையோ இல்ல மூளையில கோளாறோ இல்ல. இவங்க மெமரியை மட்டும்தான் மாத்திருக்காங்க. அப்படின்னா யாரோ ஆர்டிஃபிஷியல் மெமரியை மூளையில் ஏற்றிருக்காங்க. எஸ் சார். என்ன ஆர்டிஃபிஷியல் மெமரி ஏற்றிருக்காங்களா? ஆமாம் அபிஜித். அப்போ இந்த ரெண்டு லேடிஸும் பார்த்ததும் பேசிட்டு இருந்த விஷயங்களும் ஏதோ மனக்கோளாறால இல்லையா? கண்டிப்பாக இல்லை. சில மனிதர்களுக்கு சின்ன வயசுலேருந்து பெரியவங்க ஆகிற வரைக்கும் அவங்களுக்குள்ளே ஏற்படுற நினைவுகள் எல்லாமே டிஸ்கில் ஸ்டோர் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். ஃபார் த எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா,
இவங்க கழுத்துக்கு பின்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இதோ தெரியுதா? இதனால பிரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட் உருவாகுது. வாழ்க்கையில உருவான எல்லா நினைவுகளும் பிளாக் ஆயிடுது. மனுஷன் ஒரு செமி கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. அத பாதி மயக்கம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மூளையில அந்த மயக்கம் நீடிச்சிருக்கிற மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கும். சமீபத்துல நடந்ததெல்லாம் மறந்துடுவாங்க. அவங்களால கேட்க முடியும், புரிஞ்சுக்க முடியும், ஆனா அவங்களால ரியாக்ட் பண்ண முடியாது. ஆனா அந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தலை வெட்டப்பட்ட ஒரு பொண்ணோட தோற்றத்தை காட்டி அவங்களோட காதுல ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க உங்களை கொல்ல போறாங்க, இந்த மனிதர்கள் எல்லாமே உங்களோட எதிரிகள், நீங்க தான் உங்களை கொல்லணுங்கிற வார்த்தைகள். அந்த ட்ரக்கோட வீரியத்தினால மூளையானது நீங்கள் பார்க்குறீங்களே இந்த நிலைமைக்கு உள்ளாயிடும். எல்லா நினைவுகளும் போட்டு அடைச்சு சர்ப்ரைஸ் பண்ணி அவங்க பாதி மயக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு காட்டப்பட்ட, அவங்க செவிகளில் சொல்லப்பட்ட அந்த நினைவுகள் மட்டும் உயிரோடு இருக்கும். அப்படின்னா சார், இந்த 2 பொண்ணுங்களும் நிஜமாவே தலை வெட்டப்பட்ட பொண்ணை பார்த்துருக்காங்களா? பாதி மயக்கத்துல எழுந்தப்புறம் அது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். கண்டிப்பா. நீங்களே யோசிங்க, 2 பொண்ணுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, பார்த்ததும் இல்லை, எப்படி ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி அவங்களால பேச முடியும்? அப்படின்னா இவங்களோட மெமரிஸை மாற்றிருக்காங்க. இதுக்காக அவங்க என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க? இது ஒரு மாதிரியான நியூரான் எஃபெக்டிங் ட்ரக்ஸ். இது எப்படிப்பட்ட ட்ரக்ஸ்னா, இது பிரெயின்ல இருக்கிற மெமரியை எஃபெக்ட் பண்ணக்கூடியது. அவங்களுக்கு தான் யாருங்கிற ஞாபகமே அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லப்படுதோ அது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஞாபகங்களை அழிக்கிற மாதிரியான ட்ரக்ஸுங்க இன்னைக்கு பண்ண சோதனையில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துருக்கோம். இவங்க சரியாவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இது வரைக்கும் இதுக்கு ஆன்டிடோஸ் கண்டுபிடிக்கவே இல்லை. ஹிப்னோசிஸில் பல மாதங்கள் போகலாம். அப்போ கூட இவங்க மெமரிஸ் எல்லாமே கேரண்டியாக திரும்ப வரும்னு நம்மளால சொல்லவே முடியாது. அட சார், இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கே தலை வெடிச்சிரும் போல இருக்கு சார். என் பிரெயினை முதல்ல மேப்பிங் பண்ணிடுங்க சார். டைலியார் ரோட்ல இருக்கிற அந்த பங்களாவோட ஓனர் டிகே ராக்னி. அப்புறம் அந்த ரோட்ல இருந்த பொண்ணோட ரகசியம் நம்ம அங்கே போனால் தான் நம்மளுக்கு தெரிய வரும். டைலியார் ரோட்ல நம்ம கொஞ்சம் சுத்த வேண்டியிருக்கு. இதுதான் எங்க பொண்ணு அஞ்சுதா. 14 ஜூலை 2013 பிளேக் வந்ததுனால இறந்துட்டா. இது அதே பொண்ணு தான். டிகே ராக்னி அவங்களோட இறந்து போன பொண்ணு. எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். என்ன உதவி? அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி வேணும்? என்னோட அம்மா அப்பா திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள எழுப்ப முயற்சி பண்ணாலும் அவங்க எழுந்திருக்கவே இல்லை. ப்ளீஸ். எங்க உங்க அம்மா அப்பாலாம் எங்க இருக்காங்க? வீட்ல வந்து பாருங்களேன் ப்ளீஸ். பக்கத்துல தான் இருக்கு. சரி வாங்க வாங்க. அவங்க எங்கன்னு காட்டுங்க. அப்படியா? இந்த பேர்ல எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா? ஓ ஓகே, சரி, தேங்க்யூ சார். எல்லா பெயிண்டர்ஸ் அசோசியேஷன் நான் கேட்டுட்டேன். டிகே ராகினின்ற பேர்ல யாருமே இல்லையா சார்? அவங்க சொன்னதெல்லாம் பொய். எனக்கு தெரிஞ்ச அவங்க சொன்ன பேர் கூட பொய்யா தான் இருக்கும். ஜெயவந்தி, ஏதாவது தெரிய வந்துச்சா? இல்ல சார், இது வரைக்கும் எதுவும் தெரிய வரல. ஆனா சார், 2 பேரும் அன்னைக்கு எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா போய் சொன்னாங்க. இனி ஒரே ஒரு வழிதான் சார் இருக்கு. அவங்க வாயாலேயே உண்மையை கக்க வைக்கணும். இல்ல ஜெயவந்தி, முதல்ல அவங்க ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வெளியில கொண்டு வரலாம், அப்புறம் அவங்கள தூக்கலாம். ஆனா எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஒன்று பண்ணுவோம். அந்த டைலியா வீட்டில் இருக்கிறவங்களோட படத்தை வரைஞ்சி நம்மளோட கிரிமினல் டேட்டா பேஸ்லையும் நம்மகிட்ட இருக்க மிஸ்ஸிங் ஃபைல்ஸ்லையும் செக் பண்ணா உண்மை வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார், 2 ஃபோன்ஸ்ல இருந்து சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது சார். கொஞ்சம் செகண்ட் முன்னாடி வரைக்கும் அப்ஜித் சார் தயாஸோடைய ஃபோன் சிக்னல் டைலியா ரோட்ல காமிச்சது. ஆனா இப்ப லொகேஷன் காட்ட மாட்டேங்குது. அப்படின்னா தயா சாரும் அபிஜித் சாரும் அந்த வண்டியை நிறுத்தின பொண்ணை பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா டிகே அண்ட் ராகினியோட உண்மை தெரிய வந்துடும். சார் வாங்க மேடம். சார் சார், இவங்க தான் மிஸ்ஸஸ் சாக்ஷி.
அந்த போலியான டிகே இலேஷோட அம்மா. வணக்கங்க. எங்கங்க என்னோட பையன்? என் பையன் இலேஷ் எங்க இருக்கான்? இந்த ஆபீசர் சொல்றாரு அவனோட பேரு டிகேவாமே. அப்புறம் அவனுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு, அவளோட பேரு ராகினின்னு சொல்றாரு. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, நான் நம்பவே மாட்டேன். இல்லைங்க, இது உண்மைதான். ஒரு விசாரணை விஷயமா நாங்கள் அங்கே போகும்போது உங்கள் பையனையும் பொண்ணையும் அங்கே பார்த்தோம். தங்களை டிகே அண்ட் ராகினின்னு சொன்னாங்க. அதை விசாரிக்கும் போது தான் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸில் அவங்கள பற்றின உண்மை தெரிய வந்தது. மேம், உங்களுடைய மகன் ஹீலேஷ் தன்னுடைய பேரை எதுக்காக டிகேன்னு மாத்திக்கிட்டாருன்னு சொல்ல முடியுமா? எதுக்காக என்னோட பையன் பேரை மாத்திக்கணும்? எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது. இங்க பாருங்கம்மா, இந்த ராகினின்றவ நீட்டாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கா. உங்களுக்கு இந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரியுமா? இந்த பொம்பளை யாரு? என் பையனோட வாழ்க்கையில எப்படி வந்தா? எனக்கு எதுவுமே தெரியாது. இங்கே பாருங்க மேடம், அந்த லேடியோட அம்மா அப்பா செத்துட்டாங்க. ஜூலை 2013 முன்னாடி, அதாவது உங்களோட மகன் உங்களை விட்டு ஓடி போறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க மட்டும் தான் சொல்ல முடியும். இல்ல, என் பையன் வீட்டை விட்டு ஓடி போகல. ஆமா, என் பையன் மன ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தான். ஒரு பெரிய சைக்கோ தெரபிஸ்ட் கிட்ட அவனுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்தது. அப்போ வைத்தியம் பார்க்கறதுக்காக அந்த டாக்டர் கிட்ட அவரோட கிளினிக்கு அவன் போயிருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் திரும்பி வரவே இல்லை. சரி, அந்த தெரப்பி கொடுத்த டாக்டரோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? கொலை பண்ணுங்க, உங்களை காப்பாத்திக்கோங்க. கொலை பண்ணுங்க. கொலை பண்ணு, கொலை பண்ணு. எல்லாரும் உன்னோட எதிரிகள். கொலை பண்ணுங்க, கொலை பண்ணுங்க. எல்லாரும் உங்களை காப்பாத்திக்கோங்க. கொலை பண்ணுங்க, கொலை பண்ணுங்க. கொலை பண்ணுங்க, கொலை பண்ணுங்க. எல்லாரும் உங்களோட எதிரிகள். ஆயுதத்தை எடுங்க, ஆயுதத்தை எடுங்க. கொலை பண்ணிடுங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி டாக்டர் இருப்பாங்கன்னு என்னால நம்பவே முடியல. பாப்போம். என்ன சார் இவ்வளவு அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க? பெரிய சதி திட்டமா இருக்கும் போலயே. இன்னைக்கு அவனுடைய கதை முடிஞ்சது. Oh my God. யார் இதெல்லாம் பண்ணது? சொல்லு, யார் இதை பண்ணது? இதெல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது யாரு? அது அந்த தலையில்லாத முண்டத்தோட கூட்டு வச்சிருக்கல. நான் இல்ல, நீதான் அந்த தலையில்லாத முண்டத்தோட கூட்டு வச்சிருக்க. எனக்கு உன்னை பத்தி தெரியும், நான் உன்னை விட மாட்டேன். உன்னையும் அந்த பொண்ணையும் ரெண்டு பேரையும் முடிக்கிறேன் பாரு. என்னைய கொலை பண்ணணும்னு நினைக்கிறியா? நான் உன்னை விட மாட்டேன்.
சார், இதுதான் டாலியா ரோட். அபிஜித் சாரும் தயா சாரும் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். டிகேவும் ராகினியும் இங்கே தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நீங்கள் இங்கே இருங்க. இந்த டாக்டர் எங்கேயும் போகக்கூடாது. ஓகே வாங்க. என்ன பண்றீங்க? சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். ப்ளீஸ் சார் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றத கேளுங்க சார். சார் என்ன பண்றீங்க சார்? சார் வேண்டாம் சார் ப்ளீஸ். சார் வேண்டாம் சார் ப்ளீஸ். சீக்கிரம் போ. ஆன்டிடோஸ் எடு சீக்கிரம். கொன்றுடா உன்னை. சார் சொல்றத கேளுங்க. சார் வேண்டாம் சார். சார் கேளுங்க. சார் சார் அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஆன்டிடோஸ் வேலை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்ச நேரத்தில் விழிப்பு வந்துடும். எனக்கு நீங்க நன்றி சொல்லணும் டாக்டர் சலோங்கி. இவங்க ரெண்டு பேரும் இப்போ உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு நான் தான் காரணம். உன் மூளையை நீ ஒழுங்கா யூஸ் பண்ணிருந்தேனா இங்க ஒரு குற்றவாளியா நீ நின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதா? எல்லாம் உன்னாலதான். உன்னாலதான் நான் இங்க ஒரு குற்றவாளி மாதிரி நின்னுட்டு இருக்கேன். நீங்க பண்ண குற்றங்கள் மட்டும் தான் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உங்க ரெண்டு பேத்துக்கு தண்டனை கிடைக்கிற அன்னைக்கு தப்பான வழியில போனா விளைவுகள் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுப்பீங்க. இப்போ தயாலியா ரோட்ல இருக்கிற பங்களாலியா இருக்கும். இல்ல தயா, நியூரோ சென்டர்ல இருக்கும். அதோட குற்றவாளி நம்ம முன்னாடியே நின்றுகிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க. அதாவது அந்த தலை வெட்டப்பட்ட பொண்ணோட குரலையும் முகத்தையும் பார்த்தீங்களா? சார் அது வச்சலாவோட மைண்ட்ல தானே இருந்துச்சு. அப்புறம் அந்த அருவா எடுத்து காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாளே, அவ மைண்ட்ல கூட அதெல்லாம் இருந்துச்சு. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. சச்சிதாவோட அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு அந்த ட்ரக் இன்ஜெக்ஷனை கொடுத்துட்டாங்க. நாங்களும் அதெல்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. சொல்லுங்க டாக்டர் விகாஸ், இதையெல்லாம் ஏன் செஞ்சீங்க? உண்மையை சொல்லனா உங்களுக்கு நாங்க வைத்தியம் பார்க்க வேண்டி வரும்.
என்னன்னு சொல்றது? டாக்டர் சலோங்கி என் திட்டத்தை எல்லாம் முறையடிச்சிட்டாரு. நான் இந்த மொத்த உலகத்தையும் அதிர வைக்கிற மாதிரி பிரெயின் மேப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். மயக்க நிலையில ஆளுங்களை நான் கூட்டிட்டு வருவேன். அப்புறம் அவங்களோட பிரெயின்ல அவங்களோட நினைவுகளை நீக்கிட்டு எனக்கு வேண்டியதை புகுத்துறேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, என் கையில எவ்வளவு பெரிய பவர் வந்திருக்கு. அவங்க எழுந்ததுக்கு அப்புறம் அவங்க கண்ணுக்கு எது தெரியும்னா, அவங்க மைண்ட்ல நான் அவங்க பிரெயின்ல எதை விதைச்சனோ அது மட்டும்தான் அவங்க நினைவில் இருக்கும். நான் எதை சொல்றேனோ அது மட்டும்தான் அவங்களோட பிரெயின் பண்ணும். இந்த உலகத்துல எழுதப்படாத மிகப்பெரிய சக்தியா நான் தான் இருந்திருப்பேன். நீங்க 2 பேர் கூட என்னோட கைபொம்மையா நீங்க. அப்புறம் இந்த அன்ஷிதா எதுக்கு அவன் பண்ற தப்புகள் அவன் கூட இருக்க? நான் இவங்களோட மருமக. இவர் தான் என்னை படிக்க வச்சு ஆளாக்குனாரு. டிகேவும் ராகினியும் என்னோட அம்மா அப்பா கிடையாது. அந்த வீடு, டிகே, ராகினி, அப்புறம் நான், இது எல்லாமே இந்த விகாஷ் அங்கிளோட மாய விளையாட்டு. அப்புறம் ஆகாஷ், அவங்கள நீங்க என்ன பண்ணீங்க? அவனுக்கு ட்ரக்கோட டோஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால அவனுக்கு பிரெயின் ஹேமரேஜ் ஆயிடுச்சு. அவன் மரணத்தை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். உன்ன மாதிரியான ஜீனியஸ் டாக்டர்ஸ் எல்லாம் மக்களோட மூளையை தவறா பயன்படுத்தி அப்படியே ஒரு போற போக்கில் குற்றவாளி ஆயிடுறாங்க. உன் அறிவு மனித குலத்துக்கு எதிரானது. சட்டம் கண்டிப்பா இதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கும்டா. தான் எனக்கு தெரிஞ்ச தூக்கு தண்டனை.